நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுகவுக்கு கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இந்த 2026 மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைச்சதுனால கந்தரக்கோட்டை தொகுதி மக்கள் நொந்து போயிருக்காங்க. சின்னத்துறை எம்எல்ஏ செயல்பாடு எப்படின்னு இருக்குன்னு அந்த தொகுதி மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி அடாவடி இருந்துச்சு, திமுக காரங்க எந்த அளவுக்கு அடாவடி செய்து கிராவல் மண் மற்றும் கனிம வள கொள்ளை எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு. அதுபோக மாத்தூர் பகுதியில் நில மோசடி, குளத்தூர் பகுதியில் நில மோசடி, வருவாய்த்துறை சார்ந்த வட்டாட்சியர்கள் வருகிற வட்டாட்சியர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க, திமுக எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியை கையில் வைத்துக்கொண்டு சின்னத்துறை எப்படி செயல்பட்டார், சின்னத்துறை வந்து ஒரு 6 மாசம் சிறப்பாக செயல்பட்டார். ஊழல் முறைகேடு ஏன் 1 வருஷம் ஊழல் முறைகேடு எந்த விதமான விஷயத்திலும் இன்னும் அவரும் ஈடுபட்டதில்லை. ஆனால் எதையும் கண்டுக்கிறதில்ல. கனிம வள கொள்ளை, கல்குவாரி, எந்த பிரச்சனையும் அவர் கண்டுக்கிறதில்ல. மலையடிப்பட்டிங்கிற கோவில்ல ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது, அதையும் பார்க்க வரல. இதே நார்த்தாமலை ஆறுமுகம் எம்எல்ஏவுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்துச்சுன்னா அப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது ஓடு ஓடு ஒடியாந்து வந்து பார்ப்பார். கொஞ்சம் படபடன்னு பேசுவார், கொஞ்சம் கோவப்படுவார். ஆனால் நல்ல மனுஷன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி 2026 அதிமுக கைப்பற்றும், நார்த்தாமலை ஆறுமுகத்துக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா புஸ்வானமா போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 2021 நார்த்தாமலை ஆறுமுகத்துக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா எக்ஸ் எம்எல்ஏவுக்கு நிச்சயமா வெற்றி பெற்று இருந்திருப்பார். ஏன்னா ஜெயபாரதிங்கிறவங்க யாருக்குமே தெரியாதவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு கிடைக்கல. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சின்னத்துறை வந்து 69,710 ஓட்டு வாங்குறாரு 2021. அதிமுக ஜெயபாரதி வந்து 56,989 ஓட்டு, நாம் தமிழர் கட்சி ரமிளா 12,661 ஓட்டு, அமமுக லெனின் 12,840 ஓட்டு, நோட்டாவில் 1,390 ஓட்டு, ஆசை தம்பி 1,271, மக்கள் நீதி மையம் 848, KRM 848 ஓட்டு. அப்ப நாம் தமிழர் கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓட்டை பிரிச்சதுனாலதான் சின்னத்துறை ஜெயிக்கிறார். இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அவரெல்லாம் தோத்துருக்கணும். ஆனா ஜெயபாரதி வந்து புது வேட்பாளர், அறிமுகம் இல்லை, தெரியல. மலையடிப்பட்டி எங்கிட்டு இருக்கு, செங்களூர் எங்க இருக்கு, லெகிரிப்பட்டி எங்க இருக்கு, வீரப்பட்டி எங்கிட்டு இருக்கு, கீழையூர் எங்கிட்டு இருக்கு, கண்ணாங்குடி எங்கிட்டு இருக்கு, இப்போ வெறும் தெரியாது. எந்த ஊர் பகுதி இந்த பகுதியில் உள்ளவங்க தெரியாது. கந்தரக்கோட்டையில தெரியும், அவ்வளவுதான். அதனால வந்து தோத்துட்டார். போன தடவை 2021 விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து நார்த்தாமலை ஆறுமுகத்துக்கு பரிந்துரை பண்ணியிருந்தாருன்னா 2021 ஆறுமுகம் ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஆனா கம்யூனிஸ்ட்ல சின்னத்துறை ஜெயிச்சதுனால என்னாச்சு, கனிம வள கொள்ளை நடந்தது. வருவாய்த்துறையில ஊழல் முறைகேடு அரசாங்க அதிகாரிகள் அளவுக்கு மேல செஞ்சாங்க. பெரிய அளவுக்கு தவறுகள் அதிக அளவுக்கு நடந்தது. அவருடைய மகன்கள் பல்வேறு பிரச்சனைகள்ல ஈடுபட்டாங்க. ஆக இந்த முறை வந்து கம்யூனிஸ்ட் நின்னாலும் தோக்கடிக்கணும், திமுக நின்னாலும் தோக்கடிக்கணும், அதிமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு மக்கள் தயாரா இருந்தாங்க. நம்ம கூட பரப்புரை கடமையா பண்ணணும், திமுக நின்னாலும் தோக்கடிக்கணும், கம்யூனிஸ்ட் நின்னாலும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் கூட நம்ம சொந்த பந்தம் நட்பு வட்டாரங்கள் எல்லாத்துட்டுமே நம்ம பேசி வச்சிருந்தோம். ஆனா திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டாரா, இல்ல நார்த்தாமலை ஆறுமுகத்தோட பேரை வந்து புதுக்கோட்டையில இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சரிங்க, இப்ப கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. பாஜகவுக்கு அதிமுக காரங்க ஒத்துழைப்பு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்களா? வாய்ப்புகளே இல்லை. கண்ணு கட்டிய தூரம் இல்லை. நிச்சயமா அதிமுக காரங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்புகளே இல்லை. அப்ப யாருக்குங்க ஓட்டு போடுவாங்க? அப்ப நாம் தமிழர் கட்சி என்ன ஜெயிக்க வச்சிருவாங்களா? சரி, விஜய் கட்சியில உள்ளவங்க யார் வேட்பாளர் அப்படிங்கிறது பொறுத்தெல்லாம் இருக்கு. நிச்சயமா திமுகவை ஜெயிக்க விடாத அளவுக்கு எல்லா வேலையும் நடக்கும். ஆனா யாரு வேட்பாளர் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆனால் நார்த்தாமலை ஆறுமுகம் நல்ல மனிதர், சிறப்பாக அவரால் இயன்ற அளவுக்கு வானளாவிய அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவி இல்லைனாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவருடைய நிதியிலிருந்து ஓரளவு அவர் பண்ணார் தான். எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். பெரிய அளவுக்கு அடாவடிக்கு போக மாட்டார். ஏதாவது செய்தி ஏதாவது போட்டோம்னா கொஞ்சம் கோவப்பட்டு சுருக்குன்னு பேசுவார். என்னெல்லாம் கூட ஒரு சுருக்குன்னு பேசியிருக்கார். என்னங்க அப்படி செய்தி போடுறீங்க, இந்த நார்த்தாமலை
ஆறுமுகம்னா அவங்களுக்கு இழிச்சா என்ன போச்சா, வேற யாரும் செய்து போட முடியுமா? பாக்குறேன் எடுக்கிறேன் பாரு, ஆனா மறு நேரமே ஃபோன் பண்ணி கோச்சிக்காதீங்க அப்படின்பாரு. நல்ல மனுஷன், அடிப்படையா நல்ல மனுஷன். பெரிய அளவுக்கு அவரால் செய்ய முடியலனாலும் இல்லைங்க நாத்தாமல ஆறுமுகம் வந்து சம்பாதிச்சுட்டாருங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. யாருங்க அரசியல்வாதி யாரு சம்பாதிக்காம இருக்க மாட்டாங்க? ஏங்க திருச்சி மாவட்டத்துல நான் இருக்கிற ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா ஜெயிக்கிறதுக்கு? பக்கத்துல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அன்னச்சனூர் ஒன்றியத்துல 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஒரு பஞ்சாயத்துல ஜெயிக்கிறதுக்கு. அப்ப கந்தரோகட்ட சட்டமன்ற தொகுதியா இருந்து இவ்வளவு ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு இது பண்ணியிருப்பாரு? சம்பாதிக்கத்தான் வேணும். என்ன சம்பாதிக்காம என்ன சத்திரஞ்சாவடியில படுத்து வந்துருச்சு போறதா? நான் சம்பாதிக்கணும் தான், சம்பாதிச்சாரு தான். நாத்தாமல் ஆறுமுகம் வலுவா அரசியல்ல சம்பாதிச்சாரு, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா மக்களுக்கு ஓரளவு செஞ்சிருக்காரு. யாரு தான் சம்பாதிக்கல. சம்பாரிச்சாலும் சம்பாரிச்சிட்டாருங்கிறது, சம்பாதிக்கலனாலும் புழைக்க தெரியாத மனுஷங்கிறது. எதுக்குதான் ஆளாவார் நாத்தாமல் ஆறுமுகம்? நாத்தாமல் ஆறுமுகத்துக்கு 2026 சீட்டு கிடைச்சிருந்தா நல்ல முறையில வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்திய பொருளும் இருந்தது. அதிமுக என கோட்டை விட்டு விட்டது. நிச்சயமா பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லை. ஆனா திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது. திமுகவை ஜெயிக்க விடாம மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் மலையடிப்பட்டிங்கிற கிராமம். என் ஊர்ல இருக்க மக்களுக்கும் தெரியும், சின்னத்துறை எம்எல்ஏ எங்க ஊருக்குன்னு அவருடைய நிதியிலிருந்து எதுவும் பண்ணல, பெரிய அளவுக்கு எதுவும் செய்யல, நல்லது கெட்டது எதுக்கும் வந்து கலந்துக்கிறதுல. ஏதோ கட்டாயப்படுத்தி இந்த வர புரட்டாசி கடக்கிழமைக்கு அவர் செல்லப்பாண்டி மாவட்ட செயலாளர் கூட்டியாந்தாரு. அதை தவிர ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒன்றும் செயல்படலை. ஒரு சிமெண்ட் ரோடு, ஒரு குட்டைக்குளம் வெட்டணும், ஊர் இடம் பாதுகாக்கப்படணும், எவ்வளவு மனு போட்டாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்ப இந்த சின்னத்துறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடு சிறப்பா வெறுப்பானா 100% வெறுப்பு தான். சின்னத்துறை எம்எல்ஏ நின்னாலும் தோக்கடிக்கணும், திமுக நின்னாலும் தோக்கடிக்கணும், அதுல நம்ம உறுதியா இருக்கும். ஏன்னா என்னுடைய சொந்த பகுதி அப்படிங்கிறதுனால சொன்னேன். ஏன்னா நல்ல சட்டமன்ற உறுப்பினர் வேணும்ல. மீண்டும் திமுகவிலே கொண்டாந்து வச்சுக்கிட்டு மீண்டும் கம்யூனிஸ்ட்லேயே கொடுத்துக்கிட்டு மறுபடியும் அடாவடி அட்டூழியம் தான் பண்ணுவாங்க. அடாவடி அட்டூழியம் பண்றதுக்கு உங்களை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. நல்லது கெட்டதுக்கு போகணுமுங்க. எந்த நல்லது கெட்டதுக்கு போய் நின்றுருக்காரு, பண்ணியிருக்காரு. திருச்சியில நம்ம ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பார்க்குறோம், திருவரங்கம் எம்எல்ஏவை, பழனியாண்டி எம்எல்ஏவை, லால்குடியில சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவை பார்க்குறோம். எல்லாம் நல்லது கெட்டதுக்கும் போறாங்களா, மக்களை போய் பார்க்குறாங்கல்ல. சின்னத்துறை எம்எல்ஏ போய் மக்களை, எந்த மக்களை பார்த்து மலையடிப்பட்டிக்கு எத்தனை தடவை வந்திருக்காரு? மலையடிப்பட்டிக்கு அவர் நிதியிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க? எந்த இதுவும் பெரிய அளவுக்கு பண்ணலை. அந்த கோவில் இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ச்சியாளர். மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் நிதி வாங்கி கொடுக்கலாம். ஒன்றும் பண்ணல, எந்த விதமான உதவியும் இல்லை. கீரனூருக்கு போற வழியில ஒரு சுரங்கப்பாதை, ஒரு மேம்பாலம், ஒன்றும் கிடையாது. கேட்டா அது மத்திய அரசுங்கிறது. ஏன் துறை வைகோட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாமே? மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் பிடிச்சி துறை வைகோட்ட பேசி செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி, கடுமையான முயற்சி பண்ணா செஞ்சு கொடுக்கலாமே. எத்தனை தொழில் ஃபேக்டரியை கொண்டு வந்தாங்க கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி? ஒன்றும் கிடையாது. நாத்தாமல் ஆறுமுகம் இருக்கும்போது ஒன்றும் கொண்டு வரல. இருக்கிற நிதியில ஓரளவு செஞ்சாங்க. நல்லது கட்டத்துக்கு ஓடினார் உடையாந்தார் நாத்தாமல் எம்எல்ஏ ஆறுமுகம், கந்தரகோட்டை முன்னாள் எம்எல்ஏ. மற்றபடி அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய ஃபேக்டரியோ, அந்த கீரனூருக்கு முன்னாடி சுரங்கப்பாதையோ, மேம்பாலமோ, எம்பியை பிடிச்சி ஏதாவது நிதியை வாங்கி கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஆனா கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியா இருந்தக்கூட்டம், முன்னாடி குளத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்படியே தான் இருக்கு. ஒரு வகையிலும் உருப்படல, ஒன்றும் இல்லை. சின்னத்துறைக்கு நாத்தாமலை எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பரவாயில்ல, அவர் ஒன்றும் சிறப்பாக செயல்பட்டார்னு சொல்ல முடியாது. இவருக்கு அவர் பரவாயில்ல. 2026 சட்டமன்ற தேர்தல் 2021 நாத்தாமலை ஆறுமுகத்துக்கு கிடைச்சிருந்தா என்ன கொஞ்சம் கம்மியான ஓட்டுல ஜெயிச்சிருந்திருப்பாரு. அவர் மேல விமர்சனமும் இருக்கு, அவர் பையங்க மேலேயும் விமர்சனம் ஓரளவு இருக்கு. ஆனா சின்னத்துறை பையங்க மேல ரொம்ப விமர்சனம் அதிகமா இருக்கு. அப்ப கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி 2021 ஆறுமுகத்துக்கு கிடைச்சா குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருந்திருப்பாரு. அதே நேரத்தில் 2026 கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நாத்தாமல் ஆறுமுகத்துக்கு சீட்டு கிடைக்கும்னு பார்த்தா அதுக்கும் வச்சுட்டாங்க ஆப்பு. அது உள்கட்சி பிரச்சனையா, வெளிக்கட்சி பிரச்சனையா, இல்லை எடப்பாடி பழனிசாமி வேணும்னே கொடுத்தாரா, அல்லது 2016 எல்லா தொகுதியும் தோக்கடிச்சிட்டு ஒரு தொகுதி மட்டும் ஜெயிக்கிறாங்க, 2021 அப்படி ஒரு நிலைமை வரணுமா? எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 தொகுதி ரெட்டலை தோத்துச்சுன்னு இருக்கட்டும், மீதி பாஜக கொடுத்துருவோன்னு எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கர் மேல நம்பிக்கை இல்லாம அப்படி பண்ணாரா? குழப்பமான விஷயமா இருக்கு. நிறைய விவாதங்கள் பேசிக்கிறாங்க. நாத்தாமல் ஆறுமுகத்துக்கு சீட்டு கிடைக்க கூடாதுன்னு வேற யாரோ சதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எது நடந்தாலும் சரி, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில்
கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தாலும் சரி, திமுக கொடுத்தாலும் சரி, மாற்று வழி என்னன்னு பார்த்து அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவோம். ஏன்னா திமுக கம்யூனிஸ்ட் கட்சியால நம்ம கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் நன்மை கிடையாது. ஏன்னா வாக்குறுதி கொடுப்பாங்க. நான் சொல்ற வாக்குறுதி எல்லாம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் போக போக சொல்றேன். கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில உள்ள மக்கள் பேட்டி கொடுக்க தயாராங்க. திமுக கம்யூனிஸ்ட், திமுக கொடுத்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கொடுத்தாலும் சரி, தோற்கடிப்போம். எந்த நல்லது எதுவும் செய்யல, எந்த நல்லது கிட்டத்துக்கும் வந்து கலந்துக்கல. ஆக அப்படிப்பட்ட ஒரு திமுக கம்யூனிஸ்ட் தேவையில்லை. அப்ப வேற யாராவது மாட்டு சுயேட்சையா ஒரு ஆளு கூட சொல்லுங்க, அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய கருத்துரைகள் சமூக வலைதளங்கள்ல வருது. என்னகிட்டே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. யாருங்க ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிறாங்க. பாப்போம், இன்னும் ஒரு வாரத்துல கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கட்டும். சுயேட்சையா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், நல்ல வேட்பாளர் யாராவது இருக்காங்களா, அல்லது நாம் தமிழர் கட்சி அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சி நல்ல வேட்பாளர் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். என்ன நடக்க போதுங்க பார்ப்போம். எது எப்படியோ 2016 போட்டி போட்டு வெற்றி பெற்ற நார்த்தாமல் ஆறுமுகம் நல்ல மனுஷன், ஓரளவு செயல்பட்டார் நல்லபடியா. அமைச்சர் பதவி இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பா பண்ணியிருந்திருப்பாரு. அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல, சட்டமன்ற உறுப்பினர் தான். ஏன் திருச்சியில 2 அமைச்சர் பதவி கொடுக்குறாங்களா, அது மாதிரி புதுக்கோட்டையில 2 அமைச்சர் கொடுத்துருக்கலாம். விஜயபாஸ்கர் அமைச்சர் பதவி கொடுத்தா, நார்த்தாமல் ஆறுமுகத்துக்கு வந்து ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் கொடுத்துருந்தா கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அவரும் 2021 சீட்டு வாங்கியிருந்திருப்பாரு. அப்படியே 2026 சீட்டு வாங்கியிருந்திருப்பாரு. ஹாட்ரிக் வெற்றி அடைஞ்சிருப்பாரு. அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு அந்த நார்த்தாமலை மாரியம்மன் அவருக்கு அருள் இந்த வரை கிடைக்கல, அடுத்த வரை கிடைக்குன்னு நம்புவோம். நம்ம கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தயாரா இருங்க. லகரம் டிவி குழு வந்து அங்க நிறைய இடங்கள்ல பேட்டி எடுக்க தயாரா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை, ஆதங்கங்களை, நிறைய கருத்துக்களை சொல்லுங்க. நாங்க ஒரு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக கம்யூனிஸ்டை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்களை ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல பரப்புரைகள் செய்யறதுக்கும் பணிகள் செய்யறதுக்கும் தயாரா இருக்கும். காத்திருங்கள். நம்ம லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி மக்கள், உங்கள் பகுதியில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் சின்னத்துறை எம்எல்ஏ நல்லா செயல்பட்டாரு, நல்லா செயல்படல, திமுக காரவங்க எந்தெந்த வகைகளெல்லாம் தவறு செஞ்சாங்க, எதுவாக இருந்தாலும் கருத்து திணிப்பு இல்லாம நடுநிலையான கருத்துக்களை பதிவிடுங்க. என்னுடைய நம்பர் கைபேசியில ஸ்கிரீன்ல வரும். அதுல நீங்க தொடர்பு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நீங்க சொல்லலாம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்து, அப்படியே ஆல் பெல் பட்டன்லையும் அழுத்துறீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.